வெல்கம் டு ஜசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வறுத்து அரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோ பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூனு மல்லி, முழு மல்லி, 1 டேபிள் ஸ்பூனு மிளகு, 1 டீஸ்பூனு ஜீரகம், 1 டீஸ்பூனு சோம்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி, தேங்காய் 1 மூடி அதையும் கீறி வச்சுருக்கேன். ஒரு மண் சட்டி வச்சு அது சூடானோடனே அதில் மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் அப்படியே வறுத்துக்கலாம். அதிலே மிளகாய் அதிலே சேர்த்து அது பொரியும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். மண் சட்டி ஏன் வச்சுருக்கேன்னு சொன்னால் அதில் தான் குழம்பு வைக்க போகிறேன். அதில் இந்த வறுத்தாலும் அந்த ஸ்மெல் இருக்கும். அதுக்காக அது கூடவே தேங்காயும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வறுக்க வேணாம், அந்த ஒரு எண்ணெய் ஸ்மெல் வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். அது 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு திரும்ப மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். அது அரைஞ்ச பிறகு அதிலே தக்காளி சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். சட்டி சூடானோடனே ஒரு 3 டீஸ்பூனு ஆயிலு, வெந்தயம் 1 ஸ்பூனு. வெந்தயம் போட்டோன்னு சொன்னால் மீன் சூடு, அது வெந்தயம் குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் வெந்தயம் போட்டிருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அந்த இதுக்கு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த எண்ணெயிலே வதக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக 1 கப்பு புளி கரைச்சி வச்சது அது கூட சேர்த்தாச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். திறந்த கொதிக்க வைங்க. ஏன்னு சொன்னால் பொங்கி ஊற்றிடும். அதனால் நல்லா கொதித்த பிறகு மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைப்போம். இந்த மேலே எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.